வணக்கம் தங்கத்தமிழ் யூடியூப் சேனல். வணக்கம். இன்னைக்கு என்ன பண்ணுறோம்னா அரச மரம் நம்ம சேனல் வந்து ஆரம்பத்திலே இந்த வீடியோ போட்டிருக்கோம். அரச மரத்தை போட்டிருக்கோம் வீடியோ. அரச மரத்தை பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே வளர்ந்துருச்சு. நம்ம சேனலில் ஆரம்பத்திலே நம்ம வீடியோ போட்டுருக்கோம் இந்த அரச மரத்தை. இப்போ என்ன பண்ணுறது, கடப்பாறை வச்சு இந்த கம்பை ஊனி வச்சு அப்படி கட்ட போகிறோம். கடலை போட்டு நல்லா குச்சி நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிற அளவுக்கு நல்லா கட்டிடுவோம். அதாவது நிற்கிற அளவுக்கு இடிக்கணும். தான் கடப்பாறை வச்சு நல்லா குத்தி விட்டோம்னா அதில் குச்சி அசையாமல் இருந்தாக்கா கண் ஒடியாமல் இருக்கும். இல்லைன்னா கண் ஒடிஞ்சுது. அது மரம் ஒடிஞ்சு வச்சுன்னா கஷ்டப்பட்டது புரோஜனம் இல்லாமல் ஆகிப்போம். அதனால் என் உயரத்துக்கு மேலே வந்துடுச்சு.
பெருசாகி ஒரு பெரிய நிழல் தர்ற அளவுக்கு மரம் வரணும்னு நம்மளோட ஆசை. அதனால் நம்மளோட உழைப்பை நம்ம கொடுக்குறோம். நம்ம இயற்கையோட இணைஞ்சு வாழணும் அப்படின்னு நம்ம வருங்கால சந்ததிக்கு இயற்கையான வாழ்வை கொடுக்குறதுக்கு இயற்கையான மரமை உருவாக்குறோம். அரச மரம் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சு பட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் படலை. அதை அப்புறம் அப்படியே துளிர்த்து திரும்ப வந்துருச்சு. மரமாக வர்றதுக்கு நம்ம போராடுவோம். இன்னமும் போராடி மரத்தை உருவாக்குவோம். இந்த ஒரு மரத்தை உருவாக்குறதுனால இருக்கிற குருவிகள்லாம் இந்த மரத்தில் வந்து தங்கும். இந்த மரத்தில் வந்து விதை எடுத்துகிட்டு போய் இந்த மரம் காடுகளை உருவாக்கும் அப்படின்ற ஒரு ஆசை. உருவாக்கும். நம்மளால் அப்படின்றத செய்வோம். பறவைகள் காட்டை உருவாக்கும். அதனால் பறவைகள் தங்குறதுக்கு பறவை வாழ்விடமாக நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோம். வீடியோ ஆரம்பத்தில் போட்டிருப்பேன். நம்ம சேனலில் ஆரம்பத்தில் நம்ம வீடியோ போட்டிருப்பேன். இந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி வீடியோ போட்டிருப்பேன். அந்த மரம் தான் இப்போ என்னோட வளர்ந்து நிற்குது. வேகமாக வளர்ந்து பெரிய மரமாக வரணும் அப்படின்றது என்னோட ஆசை. அதனால் இந்த மரத்தை பெருசாக வர்றதுக்கு என்ன பண்ண முடியுமோ, என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவேன். இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி தான் தண்ணி ஊற்றினேன். ஈரமாக இருந்துச்சு. தண்ணி ஊற்றினதுனால கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு. இந்த குச்சி ஊன்றதுக்கு கொஞ்சம் வசதியாக இருந்துச்சு. இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும். அப்படியே ஈரத்தில் ஊனியாச்சு. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த பக்கம் வேப்பங்கன்று வச்சுருக்கேன். அதை ஆடு கடிச்சிருச்சு. அது குச்சி வெட்டி கொண்டாந்து சுற்றி வேற திரும்ப அதுக்கு மேலே தண்ணி ஊற்றி குழி பறித்து தண்ணி ஊற்றி இந்த வேப்பங்கன்னையும் வளர்ப்போம். தங்கத்தமிழ் யூடியூப் சேனல். இப்போ பாருங்கள், கிட்ட காமிக்கிறோம் பாருங்கள். அரச மரம் என்னை விட வளர்ந்துருச்சு. இந்த மரம் பெரிய மரமாக வரணும். இந்த இடத்துக்கே நிழல் தரணும். இது பாருங்கள், ஐயனார் கோயில் ஆலயம். அது முன்னாடி தான் வச்சுருக்கிறேன். அந்த காலத்தில் வந்து ஆலமரம் அரச மரம்னா கோயில் முன்னாடி தான் வைப்பாங்க. ஆலமரம் அரச மரம் அந்த காசை சுவாசிச்சா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை சீக்கிரம் பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மருத்துவ ரீதியாக அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த அரச மரத்தை நம்ம உருவாக்குறதுக்கு போராடி தண்ணியை ஊற்றி மரமாக ஆக்கிடுவோம். இது வந்ததுன்னா இது வந்து ஒரு குளம். பார்த்திங்கன்னா இந்த குளம் பாருங்கள், பெரிய குளம், ஐம்பது குளம். ஆமாம், திருச்சி மாவட்டம் அருங்காவரி தாலுக்காவில் இது ஒரு குளம். இந்த குளத்துக்குள்ளே தான் அந்த அரசங்கம் வச்சுருக்காங்க. குளத்துக்குள்ளே தான் கோயில் இருக்குது. குளத்துக்கு முன்னாடி தான் கோயில் இருக்குது. இந்த அரச மரம் உருவாகணும் போராடி தண்ணியை ஊற்றுவோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமாம், இந்த மாதிரி அரச மரங்கள்லாம் நிறைய உருவாக்கணும்னு ஆசை.
முயற்சி பண்ணுவோம். பனை விதையை எப்படி நம்ம குளத்து கரையெல்லாம் போட்டு வர்றோமோ அதுபோல் இது மாதிரி இந்த மாதிரி மரங்களை உருவாக்குவோம். ஆமாம், மரத்தை அதிகமாக உருவாக்கணும்னு ஆசை இருந்தாலும் நேரமின்மை காரணமாக ஏதோ நம்மளால் என்ன முடியும் அப்படின்றத முடிஞ்சதை செய்வோம். இந்த வருங்கால சந்ததிக்கு, வருங்கால தலைமுறைக்கு, வருங்கால அடுத்த ஜென்ரேஷன். ஆமாம், இதை சுற்றி இது கரை போட்டு வச்சுருந்தேன். இந்த மழை காலங்களில் தண்ணி வந்து கொஞ்சம் ஈரம் காற்று கொடுக்குற மாதிரி மரம் அப்போ தான் வேகமாக வளரும். கொஞ்சம் ஈரம் வந்து அப்படியே இருக்கும், ஈரப்பசம் இருக்கும், தண்ணி தேங்கி இருந்துன்னா அப்படின்னு சுற்றி வர கரை கட்டி வச்சேன். அது பக்கத்தில் ஒரு 2 வேப்பங்கன்று வச்சேன். வேப்பங்கன்று வச்சேன். ஒரு செடி வந்து செத்து போச்சு. ஆனால் ஒன்று மட்டும் பச்சை இருக்குது பாருங்க. ஆனால் ஆடு கடிச்சிருச்சு. இருந்தாலும் இந்த வலையை என்ன பண்ணுவோம், திரும்ப ஒரு நாள் குச்சி ஊனி அதை வலையை கட்டி இந்த மொட்டா இருக்குது பாருங்கள், வேப்பங்குச்சி இது மொட்டா இருக்குது. திரும்ப இதையும் தலையை வச்சுருவோம். அதோடு சேர்த்து இதுவும் வளர்கிற மாதிரி பண்ணுவோம். சேர்ந்து வளரட்டும். ஆமாம், அரசாங்கம் வேம்பும் இந்த இடத்துல வளரட்டும், பெரிய மரமாகட்டும். டாடா, பை பை. வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தங்கத்தமிழ் யூடியூப் சேனல்.